குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள ஒரு ஹெட்டிங். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிமுலேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டிசர்ட் மேலே ஹெலிகாப்டரில் போயிட்டுருக்கீங்க. அங்கே சாண்ட் டியூன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கும்போது சாண்ட் எப்படி தெரியும்? ஒவ்வொரு சாண்டும் தனித்தனியாக தெரியாது, எல்லாமே சேர்ந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே நீங்கள் ஹெலிகாப்டரை கொண்டு போய் டிசர்ட் மேலே நிறுத்திட்டு சாண்டு கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு சாண்டும் தனித்தனியாக தெரியும். ஸோ நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்து பார்க்கும்போது அந்த சாண்டில் இருந்த வித்தியாசத்துக்கும் நம்ம ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு சாண்டை கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு இப்போ பார்க்கும்போது இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம சார்ஜஸை மைக்ரோஸ்கோப்பிக்கில் ரொம்ப கிட்ட போய் பார்த்தோம்னா தனித்தனியாக தெரியும். அதே நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம், நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய சார்ஜஸ் மேக்னிடியூட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி தெரியும். இப்போ ஹெலிகாப்டர்லேருந்து சாண்டை பார்க்குற மாதிரி. ஸோ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒரு மேக்ரோஸ்கோபிக் வியூ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் எ சார்ஜ்டு கண்டக்டர். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜை இக்னோர் பண்ணும். ஆனால் மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒரு சில இடங்களில் சார்ஜஸ் இருக்கும், நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸில் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கும். டிஸ்கிரீட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை இன்டர்வீனிங் ஸ்பேசஸ் வித் நோ சார்ஜ். நாம் எல்லா இடங்கள்லையுமே டிஸ்கிரீட் சார்ஜஸை வச்சு நாம் ஒர்க் பண்ண முடியாது. இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல் டு ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் சார்ஜஸ். ஸோ நம்ம கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். சர்ஃபேஸ் ஆஃப் எ சார்ஜ் கண்டக்டர் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம ஒரு ஏரியா எலமெண்ட் எடுத்துக்குவோம், டெல் எஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் இருக்கிற சார்ஜ் டெல் கியூன்னு எடுத்துட்டோம்னா டெல் எஸ் ஏரியா எலமெண்ட். இது பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன ஏரியா. பட் ஆனால் மைக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்க்கும்போது அதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம மொத்தம் 3 விதமாக பார்ப்போம். ஒன்று சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஃபார்முலா டெல் கியூ பை டெல் எஸ். டெல் எஸ்ன்றது ஒரு ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் நம்ம அக்குமுலேட் பண்ணுறோமோ அது டெல் கியூ. ஸோ அதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா டெல் கியூ பை டெல் எஸ். கீழே இருக்கிறது ஏரியா, மேலே இருக்கிறது சார்ஜ். சார்ஜுக்கு எஸ்ஐ யூனிட்னா கூலும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒயர்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் எல். கீழே இருக்கிறது லெங்க்த்து. ஸோ அதனோட யூனிட் மீட்டர். ஸோ கூலும் பெர் மீட்டர். வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டெல் கியூ பை டெல் வி. அது பார்த்தீங்கன்னா வால்யூமுடைய எஸ்ஐ யூனிட்னா மீட்டர் கியூப். ஸோ கூலும் பெர் மீட்டர் கியூப். டெல் வி மேக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தா ஸ்மால், ஆனால் மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் சார்ஜ் கன்ஸ்டியூன்ஸ் அதில் இருக்கும். ஓகே, இன்னைக்கு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் முடிச்சுக்குவோம். செகண்ட் பார்ட் நாளைக்கு மீட் பண்ணுவோம்.